டயகம மேற்கு முதலாம் பிரிவில் தீயினால் சேதமடைந்த வீடுகளில் வசித்த மக்கள் பொது இடமொன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதில் ஊடக பேச்சாளர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ருவான் வணிகசேகர குறிப்பிட்டார். இந்த தீயினால் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமானோர் நிர்கதியாகியுள்ளனர். டயகம மேற்கு லயன் குடியிருப்பில் நேற்றிரவு பரவிய தீயினால் 22 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மின்னொழுக்கு காரணமாகவே குடியிருப்பில் தீ பரவி இருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் டயகம பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நேற்று 7:45க்கு டயகம வெஸ்ட் செகண்ட் டிவிஷன் 1 நம்பர்ல ஆயிட்டு தீ நிமிஷர கோலனால பட்டக்கைக்கு அவங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த வீட்டுக்காரவங்க. அதனால அங்கே போன கைக்கு ஆளுகள் மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் பார்த்த கைக்கு எங்களுக்கு தீ அமுக்க முடியாத கட்டத்தில் இல்லை. போலீஸ்க்கு வந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்கல. பாடசாலையிலையும் மண்டபத்தையும் தான் 130 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவருக்கு வேற யாருக்குமே இன்னது வந்து பார்க்கல. இப்பதான் ஒண்ணுமே தெரியாது. நெருப்பு பிடிச்சி வர சாமான் போயிருச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்கிட்ட சொத்து எல்லாம் வீணா போச்சு. இப்ப எங்களுக்கு இந்த லயம் எங்களுக்கு தேவையில்லை. தனித்தனி வீடு கட்டி தருமாறு உங்களுக்கு தலைமையில் கேட்டுக்கொள்ளும். இந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகளை இன்று ஆரம்பிக்க உள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் வணிகசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான தீ விபத்து சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தன. இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அதிகாலை பூண்டுலோயா நகரில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 25 வர்த்தக நிலையங்கள் முற்றாக தீக்கிரையாகியிருந்தன. இவ்வாறு தீயினால் சேதமடைந்த கட்டடங்களை மீள நிர்மாணித்து தருவதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் இன்று வரை அவர்களுக்கான கட்டடங்கள் நிர்மாணிக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். பூண்டுலோயா நகரில் தீக்கிரையான வர்த்தக நிலையங்களின் இன்றைய நிலைமையே இது. 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விடிய காலையில் 1:30 மணி அளவில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுச்சு. எங்களுக்கு 8 மாதத்துக்கு பிற்பாடு யூடிஏல வந்து 2 தடவை வந்து அளந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப இந்த அனர்த்தத்தால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிருக்கு. வருமானம் எல்லாம் பாதிச்சிருச்சு. வேறு எந்த வருமானமும் இல்லை. இது உடனடியாக ஜனாதிபதி முன்னெடுத்தாருன்னா நாங்கள் மீண்டும் எங்களோட வாழ்க்கையை தொடர்றதுக்கு லேசாக இருக்கும். ஜனாதிபதியும் வந்து பார்த்துட்டு உடனே இதை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இது இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ தற்காலிகமாக எங்களுக்கு வாழ்க்கை இதுக்காக வேண்டி தற்காலிகமான ஒரு இதொன்று அமைச்சுக்கொண்டு செஞ்சுக்கிட்டு போகிறோம். இதுக்கு பிறகு சரி நம்ம ஒரு நல்ல எதிர்காலம் ஒன்று அமையும் எதிர்பார்க்குறோம். இதேவேளை அக்கரப்பத்தன ஆட்லோ தோட்டத்தில் 2010ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தினால் 12 லயன் அறைகள் தீக்கிரையாகின. இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட 85 பேரின் சொத்துக்கள் முற்றாக அழிவடைந்துள்ள போதிலும் இன்று வரை அவர்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை என அந்த பகுதி வாழ் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் அன்றைய தினம் பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் தேயிலை தொழிற்சாலை ஒன்றுக்கு மாற்றப்பட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். அந்த தொழிற்சாலையில் எவ்வித வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் இன்று வரை குறித்த தேயிலை தொழிற்சாலையில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த வீடு எரிஞ்சு 4 வருஷம் ஆயிருச்சு. இந்த 4 வருஷமும் வீடுகள் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நிறைய வந்து ஸ்கூல் போற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வீடுகள்லாம் இல்லாம அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி எந்த வசதியுமே இல்லை. இதுவரைக்கும் வந்து வீடு கட்டி தரோன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இதுவரைக்கும் உதவி செஞ்சு தரேன்னு சொல்லி யாருமே அந்த வீடை பத்தி எந்த கவனமும் எடுக்கல. நாங்க அந்த டெம்பரரியா ஒரு வீடு செஞ்சுதான் அதை படிக்க கூட வசதி இல்லாம தான் A-level எக்ஸாம் செஞ்சோம். 2010 5ஆம் மாசம் 1 மணிக்கு நெருப்பு குடிச்சிச்சு எங்களையும். இதுவரைக்கும் யாருமே அதை கட்டி கொடுக்கறதாக இல்லை. நாங்களும் எங்கெங்கேயோ போயிட்டு கேட்டோம். எங்களுக்கு அந்த லைட்டை கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியான கஷ்டமான சூழ்நிலையில தான் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரப்பர் சீட்டை அடிச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோர்ல, அதுல தான் இருந்துகிட்டு இருக்கோம். இருக்க முடியாம சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம். அக்கரப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தின் இன்றைய நிலைமையே இது. நோவுட் மகநிலவு தோட்டத்தில் பரவிய தீயினால் 10 தோட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன.
நோவுட் சென்ட் ஜான் டிலரி தோட்ட குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 லயன் வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடந்த காலங்களில் மலையகத்தில் தீக்கிரையான குடியிருப்புகளும் கட்டடங்களும் லயன் அறைகளும் இதுவரை புனரமைக்கப்படாமல் இருப்பின் அது தொடர்பில் எமக்கு அறிவியுங்கள். அது தொடர்பில் அறிக்கையிட நாம் தயார். அறிவிக்க வேண்டிய தொலைநகல் இலக்கம் 0114 792 733.